கல்யாணத்தை முட்டு புற வச்சது எனக்கு ஒரு கட்ட பேர் வராம பாருங்க. அப்படித்தான் சின்ன விஷயத்துக்கும் பயப்படுவா. ஓ மாப்பிள்ள காணாப்பட சின்ன விஷயம். அவன் தாடி ஒதுக்குறதுக்கு சரூர் மட்டும் போயிருப்ப. என்ன கலைக்கிறியா? மாப்பிள்ளை தான் தாடியே இல்லை. என்ன ஜாரி எல்லாம் விளைச்சு போட்டு இது வேற பிரச்சனையாப்பா. என்ன சொல்ற நீ? நான் பார்த்து பார்த்து எல்லாம் செய்யறேன். இது வேற பிரச்சனை. பிஜாத்தி எல்லாம் பார்த்து போட்டு கெளிய வந்து போடு. அதான் எல்லாம் விளைச்சு போட்டு ஒழிச்சு வச்சா கூட கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடக்குமே. அதான் எல்லாம் விளைஞ்சு போட்டு போன் பண்ணி பார்த்து பாதி கொமிஷன் சொல்லி மாப்பிள்ளையை ஐயோ கடவுளே சொந்த கால கல்யாணம் வரக்கூடாது. அண்ணன் இது படங்கள் இதங்களை கொண்டிருக்க பேங்கோ இப்ப எங்கேப்பா எல்லாம் இழுக்கடாக்கு எல்லாம் போனுக்கே வேடாக்கு கருணன் கவசம் சொல்ல பிறந்த மாதிரி அவையலும் போன் அப்படின்னா சரி நான் போட்டு வரேன். அங்க மண்டபத்துக்கு போ. சொன்னது வெளியானது இருக்கேன் மெட்ரோல் வெளியாடு சொல்லி போட்டு நான் இங்கே ஒழிக்க போறேன். மாப்பிள்ள குழஞ்சு போன விஷயம் யார்கிட்டையும் சொல்லி கூடாதுங்க. ஓ இது மறைக்கிற விஷயம் நாளைக்கு உலகத்துக்கு தெரிய போகுது. மாப்பிள்ள கிட்ட செத்தவன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். என்னென்ன யோசிக்காத ஆயிக்கிறீங்க. உங்களை செத்தான் சொல்றதா அக்கா செத்தான் சொல்றது? உங்களை விட்டு நான் செத்து போன்னு சொல்லி அண்ணே அவ கொள்ளாத ஆக்கள் சண்டை வர போகுது. இங்க மணி ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ ஓமா ஓமா இங்க மணிக்கிட்ட ஓ அந்த பொம்பளைய ஓ கேமராக்கார பொடியாடு சொல்லுங்க. அந்த பொம்பளைய வடிவா வளர்ச்சி அடிச்சு போட்டோ ஓ
அரை மணி நேரத்துல வந்துடும். லாபமான முடிக்கிறேன் வந்துடும். ஓ அதெல்லாம் சரி கதைச்சாரு. ஓ சரி சரி சரி. என்ன பண்ணி அரை மணி நேரத்துல வந்துடும் சொல்றேன். மாப்பிள்ளைய போய் கண்டுபிடிக்கிறது என்ன கேட்டா வீடு முழுக்க தேடிட்டேன். பொம்பளை பிள்ளைகளை காணேன். அப்ப இப்படி செய்யறவன் அவனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு தெரியும். திரும்ப மணி அடிக்குன்னா வளையங்கோ ஐயோ வளையங்கோ மாப்பிள்ளை இப்ப வரும். மாப்பிள்ளை அங்க ஊரெல்லாம் கூடிக்கு சரியோ கல்யாண மண்டபம் 6 லட்சம். அதை விட கார் மாப்பிள்ளை இப்ப வரணும். உளுந்து விக்கிற விளக்கு ஓட்ட வடையும் ஏலம் விக்கிற விளக்கு பாயாசம் பிரியாணி விலை வரும் 1900 வாசல். அங்க ஊர்ச்சனம் வந்துட்டு இப்ப மாப்பிள்ளை வரணும். கல்யாணம் இப்ப நடக்கணும். அது போட்டு தானே சொல்லுறேன். எங்கட பிள்ளைக்கு நாம இப்ப என்ன சொல்றது? அவள் அங்க தூக்கி கொண்டிருக்கணும். மாப்பிள்ளை இப்ப வரணும். சரியா? ஓ ஓ ஓ கண்டறியா பிள்ளை வளர்ப்பு. மாப்பிள்ளை என்ன படிப்பு படிச்சவர் அதையும் சொல்லுறீர்கள் இல்ல. கண்டறியாத பிள்ளை வளர்ப்பு. இப்ப இருக்குங்க 2 பேருக்கு வந்து போற 2 பேரும் வந்து ஒக்க போற. நீ ராணப்பா கல்யாணம் பண்ணி இஞ்சலப்பா கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை இப்படி செய்யலேன்னு அவள் அங்க சந்தோஷமா தான் இருக்கிறான். இனியாச்சும் இப்படி காரியங்களை செய்யாங்க. பொம்பளை பிள்ளைய மனசை இப்பயாச்சும் புரிஞ்சிடணும்.